2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையம் உட்பட 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தூத்துக்குடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 2100 போலீசார். மன்னார் வளைகுடா கடல் பகுதி முழுவதும் ட்ரோன் மூலம் கடலோர பாதுகாப்பு படை தீவிர கண்காணிப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி இறங்க உள்ள ஹெலிபேட் திடீர் மாற்றம். உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் மாற்று இடத்தில் இரவோடு இரவாக ஹெலிபேட் அமைப்பு. மாலத்தீவு நாட்டிற்கு 4850 கோடி கடன் வழங்க இந்தியா ஒப்பந்தம். மாலத்தீவின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் மோடி உறுதி. கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு. சென்னை உட்பட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் தூத்துக்குடி உட்பட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ள நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை காரணமாக 4வது முறையாக நிரம்பிய பில்லூர் அணை. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவர் கைது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞரை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் கைது செய்த போலீசார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதானவரை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்த போது பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு. பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான இளைஞரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்து உறுதி செய்த போலீசார். குற்றம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று முழு விசாரணை நடத்தப்படும் என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தகவல். MBBS, BDS மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. வரும் 30ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. MBBS கலந்தாய்வு தரவரிசை பட்டியலில் நீட் தேர்வில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவன் சூரிய நாராயணன் முதலிடம். முதல் 10 இடங்களில் 9 இடங்களை கைப்பற்றிய மாணவர்கள். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் அவையை செயல்பட அனுமதிக்கவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் சீர்குலைக்க வேண்டாம் என வேண்டுகோள். தமிழகத்திலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் பதவியேற்பு. திமுக எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். தமிழில் பதவி பிரமாண உறுதிமொழி ஏற்பு. மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது
உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்காளர்களை நீக்கி நெருப்புடன் விளையாடாதீர்கள், அநீதியை ஜனநாயக ஆயுதங்களை பயன்படுத்தி எதிர்த்து போராடுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. பிரதமர் மோடி வெறும் ஷோதான், பவர் அல்ல என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமர் மோடி தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்ல எனவும் பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் மனநிலை மாறவில்லை என்பதை ராகுல் காந்தியின் பேச்சு பிரதிபலிக்கிறது. பாஜக எம்பி சுதான்சு திரிவேதி பதிலடி. திமுக ஆட்சியில் 67% மின்கட்டணம் உயர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மின்கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என விமர்சனம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ளும் நடைப்பயணத்திற்கு தடை விதித்து டிஜிபி உத்தரவு. இருதரப்பு இடையே மோதல் ஏற்படும் என்பதால் ராமதாஸ் கடிதம் இல்லாமல் அனுமதி அளிக்க கூடாது என்று மாவட்ட எஸ்பிக்களுக்கு சுற்றறிக்கை. ராமதாஸின் கனவை நிறைவேற்றவே நடைப்பயணம் செல்வதாக அன்புமணி கருத்து. அடுத்த 100 நாட்கள் மக்களை சந்தித்து உரிமைகளை எடுத்துரைக்க உள்ளதாகவும் பேச்சு. அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக மல்லை சத்யா, நாஞ்சில் சம்பத் உட்பட 4 பேர் மீது டிஜிபி அலுவலகத்தில் மதிமுக புகார். உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களது பேச்சுக்களை யூடியூபில் இருந்து நீக்க கோரியும் மனு. திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே குழந்தை விற்பனை செய்ய முயன்றதாக 3 பெண்களை கைது செய்த போலீஸ். 2 குழந்தைகள் மீட்பு. 12 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை பேரம் பேசி விற்க முயன்றது அம்பலம். ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின். உள்ளு உள்ளிட்ட 24 ஆபாச செயலிகளுக்கு தடை. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என மத்திய ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜலவரில் பள்ளி மேற்கூரை சரிந்து விழுந்து 7 மாணவர்கள் உயிரிழப்பு. 8 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 5 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. ஒடிசாவில் வனத்துறை அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கிய பணம் மற்றும் தங்க கட்டிகள். தாய்லாந்தில் 8 மாவட்டங்களில் ராணுவ ஆட்சி அறிவிப்பு. எல்லை பிரச்சினை தொடர்பாக கம்போடியா ராணுவத்துடன் சண்டை ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை. கம்போடியா தாய்லாந்து ராணுவத்திற்கு இடையே 3வது நாளாக மோதல் நீடிப்பதால் ஐநா பாதுகாப்பு அவசர ஆலோசனை. எவ்வித நிபந்தனையும் இன்றி சண்டையை நிறுத்த வேண்டும் என்று கம்போடியா வேண்டுகோள். மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் இன்று மோதல்.
மகுடம் சூடப்போவது யார் என்று எகிரும் எதிர்பார்ப்பு. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்புக்கு 544 ரன்களை குவித்த இங்கிலாந்து 186 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு 4ஆம் நாள் ஆட்டம் தொடக்கம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசம். கடந்த ஆண்டு ஆளுநர் மாளிகை முன்பு பிரபல ரவுடி கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பூந்தமல்லி NIA நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம். நீலகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் காட்டேஜ்கள், ரிசார்ட்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு குழு அமைப்பு. பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் என்று உதவி மைய எண் அறிவித்த மாவட்ட ஆட்சியர். நெல்லை பாளையங்கோட்டை காவல் ஆயுதப்படை வளாகத்தில் தலைமை காவலர் வீட்டில் 25 பவுண்ட் நகைகள் கொள்ளை. ஆயுதப்படை காவலர் மற்றும் அவரது நண்பர் கைது. சென்னை ஆவடி அருகே பிரபல உணவகத்தில் மகள்களுக்காக ஆசையாய் வாங்கிய பர்கரில் புழு இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. என்னைய ட்ரை பண்ண சொல்ற புழு இருக்கு, அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா புதுசா போடுற ட்ரை பண்றேன்னா இல்ல நீங்க ப்ராப்பரா தானே பண்ணீங்க. ஆமா சார், எல்லாம் செக் பண்ணி தான். அப்படி எப்படி புழு வந்து நீங்க சொல்லுங்க, இது யார் பொறுப்பு சார்? இது யார் மேல பொறுப்பு? என்ன பண்ணுவோம்னு சொல்ல. காவல்துறை விசாரணை நடத்திய நிலையில் உணவு பாதுகாப்பு துறையில் புகார். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பொதிகை விரைவு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. சுத்தப்படுத்தும் பணிகள் முடிந்து எழும்பூர் நோக்கி செல்ல முயன்ற போது விபத்து. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 21 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் மீது குண்டாஸ். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்ய தண்ணீரு அதிரடி உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அடுத்த முதல்வர் யார் என்று சர்வே எடுத்த நபரிடம் பாமகவினர் வாக்குவாதம். விஜய்க்கு ஆதரவாக கருத்தை திணிப்பதா என்றும், அன்புமணி திருமாவளவன் படங்கள் எங்கே என்றும் சரமாரி கேள்வி. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் அவசர வழியில் சென்ற காரை நிறுத்தியதால் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் VCK நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல். சுங்கச்சாவடியின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினருடன் VCKவினர் வாக்குவாதம். கரூர் அருகே காரும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கோவை சின்னையம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 7 வாகனங்கள் மீது மோதிய ஆம்னி பேருந்து. ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கேரளாவில் கனமழை காரணமாக எர்ணாகுளம், பத்தனம்திட்டா, கோட்டயம் மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீர்நிலைகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் வெப்ப அலையால் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. 2000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரம். திரைப்படமாகிறது பாமக நிறுவனர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு. சேரன் இயக்கும் படத்தில் ராமதாஸாக நடிக்கிறார் பிக் பாஸ் ஆரி.
சென்னை குரோம்பேட்டையில் தலைவன் தலைவி படம் பார்க்க வந்தவர்களுக்கு பரோட்டா வழங்கிய விஜய் சேதுபதி ரசிகர்கள் திரையரங்கிலேயே சுட சுட பரோட்டா போட்டு கொடுத்து உற்சாகம். இங்கிலாந்தில் ஹரிஹர வீரமல்லு திரையிடப்பட்ட திரையரங்கில் காகிதங்களை வீசி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட ரசிகர்கள், படத்தை பாதியில் நிறுத்தி எச்சரிக்கை விடுத்த ஊழியர்கள். நடிகர்கள் ஹிருத்திக், ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் உருவான வார் 2 மிரட்டலான ட்ரெய்லர் ரிலீஸ், ரசிகர்கள் உற்சாகம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்து 3 பேர் உயிரிழப்பு. ரேஷன் பொருட்கள் வாங்க டிராக்டரில் சென்ற போது நிகழ்ந்த சோகம். திருவண்ணாமலையில் பிணத்தை எரிக்கும் இடத்தில் கருப்பு உடையில் அகோரி சாமியார் சுற்றியதால் பரபரப்பு. எரியும் பிணத்தை சாப்பிட வந்ததாக கூறியதால் போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 2 சகோதரர்கள் கொலை வழக்கு தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைப்பு. முதற்கட்டமாக 8 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை.